அதை தாண்டியும் முக்கியமானது நம்ம வந்து பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே கோயிலில் இருக்கிற கல்வெட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் ஊக்குவிச்சு தொடர்ச்சியாக மரபு நடைன்னு ஒரு பயணத்தை ஆரம்பித்து தொடர்ச்சியாக எத்தனாவது 16வது பயணமாக பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி தொடர்ச்சியாக பயணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இப்போ வந்து நம்ம அரசு கல்லூரியில் பேராசிரியர் இருக்கிறாரு. பல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு வரலாற்று பற்றியான ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு அடுத்த கட்டமான போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக இருந்து தொடர்ச்சியாக செயல்பட்டு இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு இந்த விழாவுக்கு வந்து மிக மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் தன்னார்வல அமைப்பாளர்கள் மற்றும் மனிதம் காப்போம் ரம்யா கார்டுடைய உரிமையாளர் தான் வந்திருந்தார். இன்னும் கரிகாலேஸ்வரருடைய பசுமை மீட்பு படை போன்ற பல்வேறு அமைப்புகள் வந்திருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன். கடந்த 3 நாட்களாக செஞ்சியில் நிகழ்ச்சி, அதனால் அது ரொம்ப ஆகிடுச்சு. பேசும்போது லைட்டாக பேசிடுறேன். இந்த பானாம்பட்டு ஆனாங்கூர் பகுதி வந்து ரொம்ப வளமான பகுதி. ஏன்னா ஒரு தொல்லியல் ஆய்வாளர் அடிப்படையில் இந்த ஆனாங்கூர் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் அருகில் வந்து ரொம்ப பழைய கல்வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆனாங்கூர் தான் இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும் தெரியல. ஆனாங்கூர் பானாம்பட்டு அங்கே பிரிக்க முடியும். கிட்டத்தட்ட 1300 ஆண்டு கால வரலாற்றை கொண்ட ஆனாங்கூர். இந்த பானாம்பட்டை பற்றிய கல்வெட்டுகள் திருவாமூர்த்திலும் பானம்பட்டு தான் பானாம்பட்டா மாறிடுச்சு. இந்த ஏரிகளை பற்றியும் இந்த ஆற்றிலிருந்து தண்ணீர் மாற்றிவிடப்பட்டதையும் கல்வெட்டு வருது. முஞ்சாற்று தண்ணீர் வந்து இங்கே திருப்பி விட்டுருக்காங்க. இப்போது தென்பெண்ணையார் நம்ம சொல்கிறோம், அது முஞ்சாறு என்று அழைக்கப்பட்டதை பார்க்குறோம். இந்த வகையில் ஒரு வளமான ஒரு பகுதி. இப்போ சசி ராஜா அவர் சொன்னார், இந்த மரங்களை நாங்கள் வச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது பற்றி கல்வெட்டில் நிறையா வருது. குறிப்பாக நமக்குள்ளே சண்டை ஏற்பட்டாலும் கூட மரங்களை யாரும் வெட்டக்கூடாது அப்படின்னு புதுக்கோட்டை மாவட்டம் நங்கவரம் கல்வெட்டு தெரிவிக்கிறது. அது நமக்குள்ளே ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட கலந்து வந்தாலும் மரங்களை மட்டும் வெட்டக்கூடாது. பொது இடங்களில் ஏரிகளில் நீர்நிலையில் உள்ள மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு பல செய்தி வருது. அப்புறம் பனைமரங்கள் வந்து நட்டுருக்காங்க. இதை பற்றி நிறைய பனை சார்ந்த பல ஊர்கள் இருக்குது. பனையபுரம், பனையூர், நிறைய பனங்காட்டூர் என்ற பேர்களும் இருக்குது. பனை மரம் வந்து ரொம்ப முக்கியமாக இது பனை மரம் வந்து கோயிலுடைய தலைவரட்சமாகவும் இருக்குது. பல வரலாற்று சிறப்புகள் இருக்குது. குறிப்பாக ராஜேந்திர சோழனுடைய ஆட்சி காலத்தில் இந்த ஆனாங்கூரையே தானமாக கொடுத்துருக்காங்க. 8000 ஊருக்கு. அப்போ 8000 என்னன்னா ஒரு பெரிய ஸ்டடி இருந்தது, ஒரு கல்லூரி இருந்தது. 240 மாணவர்கள் படித்தாங்க தங்கி. அவங்க உணவு உடை தங்கும் வசதி அளிக்கப்பட்டது. 14 ஆசிரியர் இருந்தார்கள். அப்போ இதெல்லாம் நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த ஊரில் விளையிற நெல்லை தான் கொடுத்துருக்காங்க அங்கே. அப்போ எப்படி வளமான ஒரு பகுதி பாருங்க. ஆனாங்கூர் நீர்நிலையும் சரி ஒரு வளமான பகுதியாக இருந்திருக்கு. நீங்கள் பாருங்க, என்ன எங்கே இருக்குது, இந்த கிட்டத்தட்ட ஒரு 20 கிலோமீட்டருக்கு. அப்போ 20 கிலோமீட்டர் இருக்கும். அவ்வளோ தூரமான ஒரு ஊர். இன்னைக்கு வந்து பக்கமாக தெரியலாம். இது டிரான்ஸ்போர்ட் இல்லை, வண்டியில் தான் வச்சு எடுத்துப்போம். அப்போ இந்த பானாம்பட்டு இந்த ஆனாங்கூர் எவ்வளோ வளமான ஒரு பகுதியாக இருந்தால் இந்த ஊரை வந்து அந்த ஊருக்கு தானமாக கொடுத்துருப்பாங்க பாருங்க. அப்போ ஒரு நல்ல நீர்நிலைகள், ஏரி, குளம், ஆற்றுப்பாசனம், இன்றைக்கும் பாருங்கள் தண்ணி எவ்வளோ வளமாக போட்டு பாருங்க. அப்படியான ஒரு பகுதி. உள்ளபடியே சச்சிராஜா அவர்களுக்கு மனிதம் காப்போம். இங்கே உள்ள தன்னார் நிறைய பேர் வந்திருக்கீங்க. உள்ளபடியே வந்து இடைக்காலத்தில் வந்து இது மாதிரி மரம் நடுக்கிற விஷயமே இல்லாமல் போயிடுச்சு. நான் வந்து இடையில கரிகாலேஸ்வரன், அதாவது நம்ம அகில என்ன பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஒரு 5 ஆண்டுக்கு முன்னாடியே பார்த்தேன், நிறைய மரம் நட்டுருந்தார். ஆனால் இப்போ இடையில வந்து அது மரமே நடாமல் போயிடுது. ஒரு காலத்தில் 100 ஆண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சியில் நிறைய சாலைகளை, காடுகளில், இது மாதிரி நீர்நிலையில் மரம் நட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் 100 ஆண்டுக்கு அப்புறம் இடையில யாருமே பண்ணல அந்த வேலைகள். மறுபடியும் மறுமலர்ச்சி வந்தது போல இன்றைக்கு இளைஞர்கள் ஒரு தன்னார்வம் ஏற்பட்டு நிறைய இடங்களில் பொது இடத்துல மரம் நடுவது உள்ளபடியே வரவேற்கத்தக்கது. இனி வருங்கால தலைமுறைக்கும் நல்ல ஒரு எழுச்சியும் நல்ல ஒரு முன்னெடுப்பாகவும் இந்த காரியங்கள் அமையும். பாருங்கள், இப்போ அவர் சசிராஜா சொன்னார், இப்போ இந்த மாதிரிலாம் வச்சார். இதெல்லாம் இல்லாமல் நினைச்சு பாருங்க. இந்த மாதிரி இப்போ பாருங்கள் 4 வருஷம் கூட வச்சிருக்காரு. எவ்வளோ வந்து பாருங்கள். இப்போ இன்னும் வந்து கூடுதலாக இந்த பனை மரங்களையும் மரம் நடும்பொழுது இந்த வளமான பகுதி ஒரு இயற்கையோட ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இயற்கை வளங்களை பாதுகாத்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு பணி உள்ளபடி. இதுதான் வந்து சேவை. ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் அப்படின்னு இல்லாமல் நம்ம சமூகம் ஒரு வாய்ப்பு. இப்போ நம்மளாம் வந்து வீட்டிலே இருக்கோம், எங்கே போய் நட முடியும் மரத்தை? இப்போ எல்லாம் சொன்னீங்களா, ஆப்பு சொன்னீங்க, எல்லாருக்கும் ஆப்பு அதிகம். ரொம்ப சந்தோஷம். வந்து யார் மரம் நடுறாங்களோ அவங்களுடைய பேர் வந்து 10 ஆண்டுக்கு அப்போ கூட நம்ம நட்டோம் அப்படின்னு இருக்கும். இது நல்ல ஒரு பதிவு.
எல்லாரும் நிலத்தை வாங்கியோ அல்லது வீட்டில் வச்சோ பண்ண முடியும். யாருக்கும் நிலம் இருக்காது, இல்லை வீடு கூட கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். ஆனால் ஒரு பொது இடங்கள்ல ஒரு தரமான இடத்துல நம்ம வந்து நடும்பொழுது உள்ளபடி நல்ல ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். உள்ளபடி அந்த ஆப்பு ஏற்படுத்துறது ரொம்ப சந்தோஷம். சிறப்பாக பண்ணிருக்கீங்க. இதை வந்து இந்த அளவு யாரும் பண்ணியிருப்பாங்க தெரியல. ஏன்னா நம்ம நட்டோம் அப்படின்னு 10 ஆண்டுக்கு அப்புறம் கூட பார்க்கலாம்னா அது மிகப்பெரிய ஒரு சாதனை தான். உள்ளபடி வந்துட்டு அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் சேவைகள் என்றைக்கும் நிச்சயமாக இருக்கும்.